நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர், உலக நாடுகளில் முக்கியமான நாட்டின் ஜனாதிபதி ஒருவர், காலநிலை மாற்றத்தை முழுமையாக மறுக்கின்ற ஒரு மனிதர். அவர் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல அந்த தலைவரின் செயல்பாடுகள் எப்படி உலகளாவிய காலநிலை மாற்றத்தை பாதிக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். ஸோ அவரை பத்தி தான், பிளஸ் அவர் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பேச போறோம். இது குப்பை பழகு. 2025ஆம் ஆண்டின் தொடக்கமே அமெரிக்காவுக்கு ஒரு மிக மோசமான விஷயமாக அமைந்தது. கலிபோர்னியாவில் ஏற்பட்ட கடும் காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அழித்து பல பேருக்கு வீடுகளையும் பல பேர் உயிர் பெற்றதையும் நம்ம செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்க முடிந்தது. அதே சமயத்தில் வாஷிங்டனில் ஏற்பட்ட அதீத பனிப்பொழிவு, அதன் காரணமாக அமெரிக்கா ஜனாதிபதி புதிதாக அவர் பதவியேற்கின்ற அந்த விழாவின் நிகழ்ச்சி திட்டமே மாற்றப்பட்டது. விஞ்ஞானிகள் இதற்கு முக்கியமாக சொன்ன காரணம் காலநிலை மாற்றம் அப்படின்றது தான். ஆனால் புதிதாக பதவியேற்றிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலநிலை மாற்றத்தை முற்றிலும் மறுத்து பதவியேற்ற உடனேயே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தையே புறந்தள்ளிட்டு நிறைய முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காரு. அது என்னன்றதை கண்டிப்பா நம்ம விரிவாக பார்க்கலாம். All of this with the global warming and that, a lot of it's a hoax. It's a hoax. I'm not a big believer in man-made climate change. I think something's happening, something's changing, and it'll change back again. You just watch. அவர் அமெரிக்காவின் உள்ளூர் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என அறிவித்து பைடன் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை நீக்குவதாக அறிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா பல சர்வதேச காலநிலை ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்கார். The inflation crisis was caused by massive overspending and escalating energy prices, and that is why today I will also declare a national energy emergency. We will drill, baby, drill. ஜனவரி 20, 2025 அன்று ட்ரம்ப் சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களில் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செயற்குழு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அமெரிக்காவை பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்தும் மீண்டும் வெளியேற்றியுள்ளார். இவர் ஏற்கனவே இதை 2017ஆம் ஆண்டு செய்திருந்தார். பைடன் திரும்ப அவர் பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் திரும்ப அமெரிக்கா இணைச்சார். ஆனால் இப்போது மறுபடியும் ட்ரம்ப் அமெரிக்கா அதிலிருந்து விலகுகின்றது அப்படின்ற முடிவை எடுத்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயமாக தேசிய எரிசக்தி அவசர நிலை என்ற பெயரில் எண்ணெய், எரிவாயு மற்றும் நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை ட்ரம்ப் எடுத்துள்ளார். ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற அவரோட டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. We will drill, baby, drill. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சோ இதன் மூலம் அமெரிக்காவின் எண்ணெய் களஞ்சியங்களை அவர் நிரப்புவதாகவும் அலாஸ்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தோண்ட திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளார். இதற்காக பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை அவர் புறக்கணித்துள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. இதன் பின்னர் பைடன் ஆட்சியில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட கிரீன் நியூ டீல் என்ற பசுமை வேலைவாய்ப்பு திட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். பசுமை தொழில்களை ஊக்குவிக்க, நிலக்கரி மற்றும் எண்ணெய் தொழில்களை கட்டுப்படுத்த, மாசு கட்டுப்பாடுகளை கடுமையாக்க பைடன் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் ட்ரம்ப் ஆட்சியில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்ஃப்ளேஷன் ரிடக்ஷன் ஆக்ட் மற்றும் மக்கள் நலத்திற்காக அமைக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் நிதி ஆதரவு இல்லாமல் போய்விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. காற்றாலை திட்டங்கள், அதாவது விண்ட் பவர் ஜெனரேஷன் திட்டங்களையும் நிறுத்துவதாகவும், மின் வாகன சட்டங்கள், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுக்கு ரிலேட்டடான லாஸ், அது எல்லாத்தையுமே ரத்து செய்வதாகவும் இவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா உலகிலேயே அதிக கார்பன் வாயு வெளியிடும் நாடுகளில் ஒன்று. உலகுக்கு இது ஒரு மோசமான செய்தி. காலநிலை மாற்றத்துக்கு எதிராக அமெரிக்கா வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த ட்ரம்போட அறிவிப்புகளால் அது பின்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. விஞ்ஞானிகள் நிறைய பேர் இன்னும் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னா, புவியின் வெப்பநிலை மேலும் அதிகரித்தால் எதிர்விளைவில் இதோட கொஞ்சம் மோசமாவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
இப்போது நம்ம கிட்ட இருக்க முக்கியமான கேள்வி, அமெரிக்கா இந்த காலநிலை பாதுகாப்பு முயற்சிகளிலிருந்து விலகிவிட்டால் உலக நாடுகள் இதை எதிர்த்து என்ன செய்ய போகின்றன? அதே போல முக்கியமான உறுப்பு நாடுகளான யூரோப்பியன் யூனியன், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இந்த முயற்சியை அவங்க தொடருவாங்களா, அல்லது அமெரிக்க மக்கள் இதற்கு எதிராக கண்டிப்பா குரல் கொடுப்பாங்களா? டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவுகள் காலநிலை பாதுகாப்புக்கு பாதகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. குப்பை பழகு.